பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். என் அன்பு ஜனங்களே, இந்த மாத வாக்குத்தத்தம் இது உங்களுக்கு நற்செய்தி உண்டாக்க கடவுது. நற்செய்தி என்றால் என்ன? நற்செய்தி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லும்போது அவனுடைய வாழ்வு மறுரூபமாக்கப்படுகிறது. அது சுவிசேஷம். சுவிசேஷமாக இன்று நாம் அறிவிக்கப்படுகிறது காரியம் நற்செய்தி. நம்முடைய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அநேக நற்செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வரலாறை நாம் பார்ப்போம். முதலாவது, கடவுள் இந்த உலகத்தை அவர் அழகாக படைத்தார். என் அன்பு ஜனங்களே, அழகாக படைத்து தன் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வார்த்தை. அழகாக படைத்தார். ஆனால் இந்த உலகத்தை அழகாக படைத்த பூமியினாலே, மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். நாம் எல்லோரும் பாருங்க, இந்த மண்ணு தாங்க. இந்த மனுஷன் பாருங்க, மண்ணு. இந்த மண்ணினால் படைத்த மனிதனை அவருடைய சுவாசத்தில நாசியிலே ஊதி அவனை ஜீவ ஆத்துமா ஆக்கினார். இப்படியாக இருக்கிற மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா பயம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை என்று அழகாக இருந்தார். மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் மத்தியிலே பிசாசு என்கிற தீய வல்லமையோடு பிசாசு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுக்க வேண்டும், கர்த்தரை வியாகுலப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான். என் ஜனங்களே, இப்படியாக அவன் எண்ணி மனிதர்களை ஏமாற்றி கடவுளுக்கு விரோதமாக அவன் பாவங்களை செய்து மனித தேவ சாயலால் படைக்கப்பட்ட மனிதனை இப்படியாக அவன் வியாதி நிமித்தமாக மரணம் என்ற காரியங்களிலே அவன் அகப்பட்டு விட வைத்தான். இப்படியாக இருக்கிற இந்த மனித குலத்தை, தன் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை மறுபடியும் அவர் கர்த்தர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மீட்பதற்காக, மனித குலத்தை மீட்பதற்காகவே அவராக அவதரித்தார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 2000 அந்த ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வர வேண்டும் அவர் பூமிக்கு? இந்த மனித குலத்தில் எங்கு பார்த்தாலும் பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள். இந்த அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்திலே அவருடைய இரத்தத்தினால் மாத்திரம் மனிதன் கழுவப்பட முடியும். மற்ற எந்த ஆடு பலியிட்டாலோ, மாடு, அந்த எல்லாவற்றையும் பலியிடுவார்கள் தன்னுடைய பாவங்களுக்கு. அது நிவர்த்தி அல்ல, அவருடைய இரத்தத்தினால் மாத்திரம் அது நிவர்த்தியாகும். அதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு அவர் அவதரித்தார். அவர் அவதரித்த வரலாறை நாம் பார்ப்போம். அவர் அந்நாட்களிலே பாருங்க, உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தூயரால் கட்டளை பிறக்கப்பட்டது. இந்த குடிமதிப்பு என்றால் என்ன என்றால், இக்காலத்திலே பாருங்க, இந்த குடும்பத்திலே ஜனத்தொகை, குடும்பத்தில் எத்தனை நபர்கள் உள்ளார்கள் என்று அவர்கள் கணக்கெடுப்பார்கள். அந்த குடிமதிப்பு அந்நாட்களில் எழுதப்பட்டது. அந்நாட்களில் குடிமதிப்பு எழுதப்படும்படி ஜனங்கள் எல்லாம் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்போது யோசேப்பு என்னும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் அவன் பார்த்தீங்கன்னா தான் சொந்த ஊருக்கு போனோம், குடிமதிப்பு எழுதப்படும்படி என்று அவன் எண்ணி அவன் என்ன பண்றான் என்றால், கலிலேய நாட்டில் உள்ள நஸ்ரேத்தில் இருந்து யூதேய நாட்டில் இருந்து பெத்லகேமுக்கு தாவீது ஊருக்கு போறான். அவன் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ காலம் நேரிடுது. பிரசவ காலம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்களேன், எல்லாரும் இந்த வரலாறை அறிந்திருப்போம். அவங்களுக்கு சத்திரத்தில் இடம் இல்லாது இருந்தது. சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இடம் இல்லை. எங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாற்று தொழுவத்தில் தான் அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், முதல் சொன்ன நற்செய்தி பார்த்தீங்கன்னா லூக்கா 2:10 தேவதூதர்கள் சொல்றாங்க, மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் அப்படிதான் சொல்றாங்க. முதல் நற்செய்தி. ஏன் இந்த பயப்படாது என்ற வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், உலகத்துல பாருங்க, அநேகர்கள் பாருங்க பயந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதி நிமித்தமாக அநேக பொல்லாத மனிதர்களை குறித்து, கடன் பிரச்சனை என்று அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் என் அன்பு ஜனங்களே. ஆனால் முதல் சொன்ன வார்த்தை, இயேசு வரப்போகிறார் என்கிற இந்த காரியத்தை அவர்கள் தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை பயப்படாதே என்று சொல்லுகிறார். தேவதூதர் சொல்ல பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். அதே போலதான் பயப்படாது என்ற வார்த்தை அநேக உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு நற்செய்தி.
அவர்களுடைய எல்லா பயத்தினை எடுத்து போடும். இந்த பயம் வந்தா மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, தூக்கத்தை கெடுத்து விடும், பொல்லாத சிந்தனையை வந்து விடும். அவங்க தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கெட்ட சொப்பனங்கள் வந்து பயமுறுத்தும். இப்படியாக அநேகர்களுக்கு ஒரு பயம். இந்த பயத்தை போக்கதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். என் அன்பு ஜனங்களே, எல்லோரும் பாருங்க பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். வேலை கிடைக்கவில்லையே என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். முதல் சொல்லுகிற நற்செய்தி கர்த்தராகிய அவர் சொன்ன தேவதூதர் மூலமாக, பயப்படாதிருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தாவீதின் ஊரிலே பிறக்க போகிறார் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கிறார். பாருங்க, அந்த ஜனத்திற்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது என்று சொன்னாங்க. ஏன்? அந்த அவர்தான் பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தத்தினால் மாத்திரம் மீட்படைய முடியும். என் அன்பு ஜனங்களே, சகல பாவங்களையும் சுத்திகரிக்க முடியும் அவருடைய ரத்தத்தினால். அதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் இரட்சகராக வந்தார். இரட்சகர் ஏனென்றால் அவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒருவருடைய சூழலையை மாற்ற முடியும் என்றால் அவரால் மாற்ற முடியும். அதனால் தான் பயப்படாதே. ஏசாயா 41:10 சொல்லுது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ற வார்த்தை கேட்படும். அநேக ஜனங்கள் வேலை குறித்து நீங்கள் வேலையை கிடைக்கல ரொம்ப நாளா என்று பயந்து கொண்டிருப்பீங்க. இல்லை, ஏதோ ஒரு தேசத்தில் அகப்பட்டு கொண்டு இங்கிருந்து நான் விடுவிக்க வேண்டும் என்று நீங்க பயந்து கொண்டிருப்பீங்க. இல்லை, பொல்லாத மனிதர்களை குறித்து நீங்க பயந்து கொண்டிருப்பீங்க. நற்செய்தி உங்களுக்கு, பயப்படாதிருங்கள். அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்தை மீட்க எப்படி அவதரித்தாரோ அதே போல இன்றும் அநேக ஜனங்களை அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய சுவிசேஷத்தினாலே அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நற்செய்தி. அதை பாருங்க, அவர் பிறந்தவுடன் அநேக ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏனென்றால் அவர் மாத்திரம் மனிதர்களை மீட்கக்கூடியவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிள்ளை சூனிய கட்டுகள், அநேக பாவ காரியங்களிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே ஒரு இரட்சகர் அவர் மாத்திரம். நாம் நினைப்போம், கிறிஸ்துவுக்குள் மாத்திரம்தான் உனக்கு ரட்சிப்பா, அங்குதான் உமக்கு நல்ல ஒரு செய்தியா என்று நினைப்போம். அநேக இடங்களில் செல்லுகிறார்கள், ஆனால் ஒரு சமாதானம் இல்லை. என் அன்பு ஜனங்களே, கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து உட்காரும் போது அவர் வார்த்தைகளை பேசுகிறார். பயப்படாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே என்ற அநேக வார்த்தைகளை நமக்கு ஆறுதலாக சொல்லி நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறார். சிந்தனையிலே மாற்றம் வரும் பொழுதுதான் இந்த வார்த்தை நமக்குள்ளே போகணும். போகும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் பொழுது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பாருங்க, அப்பொழுதுதான் ஒரு நல்ல காரியம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க என் அன்பு ஜனங்களே, வெகு நாட்களாக வேலைக்காக காத்து கொண்டிருப்போம், விண்ணப்பித்திருப்போம். அந்த இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி எனக்கு வராதா? திருமணமாகி 5 வருடம் ஆகிவிட்டது, 10 வருடம் ஆகிவிட்டது என்று காத்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களே, அப்பொழுது மருத்துவரிடத்திலே பார்க்கும் பொழுது அந்த ரிப்போர்ட்ல எனக்கு குழந்தை உண்டானது என்ற ஒரு செய்தியை கேட்க கூடாதா என்று அநேக குடும்பங்கள், ஸ்திரீகள் காத்து கொண்டிருப்பீர்கள். அது ஒரு நல்ல செய்தி அல்லவா? இப்பொழுது பாலகன் பிறந்தான் என்கிற ஒரு செய்தி, நல்ல செய்தி. அதே இறப்பை பற்றி கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலக்கம் அடைகிறது. அது ஒரு ஜுட்செய்தியாய் மாற்றம் அடைகிறது. ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும் பொழுது எப்படி நம்முடைய இருதயம் மிகவும் சந்தோஷப்படுகிறதோ, அதே போல ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறக்க போறார் என்ற செய்தி அந்நாட்களிலே அநேக ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணினது. அவர் இந்த உலகத்தில் வந்து அநேகர்களுக்கு அவருடைய நற்செய்தியை அறிவித்தார். அநேக பாவத்திலும் சாபத்திலும் விழுந்த ஜனங்களுக்கு அவர் ஓமைகளாக பேசினார். உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காண்பி, உனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீ நன்மை செய்தால் என்ன என்று கேட்கிறார். இப்பெல்லாம் பாருங்க, யாருக்கா ஒரு நன்மை செய்கிறோம், திருப்பி நம்மளுக்கு நன்மை வருமா என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அப்படி சொல்ல, உனக்கு தீமை செய்யறானா அவனுக்கு நன்மை செய்யும்.
எப்படி என்று அநேகர்களுக்கு அவர்களுடைய வார்த்தையை சொன்னார். அதிலே அவருடைய சிந்தனையில் அவர்கள் யோசித்தார்கள். இப்படியான ஒரு வார்த்தை கேள்விப்படவில்லை என்று அநேக ஜனங்கள் அவர்களுக்கு நேராய் திரும்பினார்கள். அவர்கள் மலை மேல் ஏறி பட்டணத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர் சுவிசேஷம் அறிவிப்பார், நற்செய்தியை சொல்லுவார். என் ஜனங்களே, அவர் சொல்ல அநேக நற்செய்தி சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று அவர் சொன்னார். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிற்கு திரும்பி பார்க்கிறது என்ன சொன்னார். பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் நம்மிடத்தில் அநேக குற்றங்கள் இருக்கலாம், மற்றவரிடத்தில் நாம் ஆராய்ந்து கொண்டிருப்போம். சொல்றார், உன் கண் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அப்புறம் மற்றொரு கண்கள் திரும்பி பாருன்னு சொல்றார். ஏன் பார், இப்படியாக ஒரு நல்ல ஒரு சுவிசேஷத்தை அவர் அன்று காலகட்டத்தில் அவர் தொடங்கி அநேகர்கள் அவருக்கு நேராய் மனம் திரும்புதலுக்கு நேராய் வந்தார்கள். அதே போல அவர் கொடுத்த இன்றைய இந்த வேதகத்தில் இருக்கிற அநேக நற்செய்திகளை நாம் எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலே முன்னெடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், அவரே மெய்யான ஒரு ஒளி. இருளாய் கிடக்கிற ஜனங்கள் இந்த தேசத்திலே அநேகமாய் இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஜனங்கள், அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை, இருளாய் கிடக்கிறார்கள் ஜனங்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான ஒளிவை அறிவிப்பதே நமக்கு ஒரு நற்செய்தி. இந்த மாதத்திலே நாம் அவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு நன்மைகளை அவர் செய்து அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். அவர் சொல்றார், அவர் சத்துருக்களை சிநேகின்னு சொல்றார். இன்னைக்கு யாராவது நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிறோம், யாராவது ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் அதற்கு கோபப்படுகிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று அநேக காரியங்களை சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்ம காலகட்டத்தில் பாருங்க, சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறது இல்லை, அன்பு கூறுது இல்லை, விரோதமாக செயல்படுகிறோம். அவர் இப்படியாக நற்செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம் ஜனங்கள் மத்தியில். அது அவர்களுக்கு வாழ்விலை மேன்மை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும். அவர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர் மாத்திரம் ரட்சிப்பு உண்டாக்க முடியும் என்று ஒரு நல்ல செய்தியை, ஒரு சுவிசேஷத்தை நாம் உலகம் முழுவதும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். இதுவே நமக்கு ஒரு நற்செய்தி, அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பாருங்க, நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு எப்படி நற்செய்தி அறிவித்தார் என்று உலகம் முழுவதும் சீர்கெட்டதாக இருந்தது. இந்த யோவான் குடும்பம் மாத்திரம் நீதியும் உத்தமமாக இருந்தார்கள். எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். ஜலப்பிரளயத்தினாலே 40 நாள் மழை இரவு பகலமாக அடித்தது. இதற்கு முன்பாக நோவாவிடத்திலே அவர் சொல்லியிருந்தார், ஒரு பேழையை கட்டு என்று. இந்த பேழையை பார்த்து அநேக ஜனங்கள் நகைத்தார்கள், கிண்டல் அடித்தார்கள். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நோவா அப்படியே செய்தான். நீளம் 300, அகலம் 50 அடி என்று, உயரம் 30 அடி என்று அந்த பேழையை கட்டினார். அதற்கு ஒரே ஒரு கதவு மாத்திரமே என்று சொன்னார், வைத்தார். அதன் பின்பு அந்த பேழைக்குள்ளே பரிசுத்தமுள்ள மிருக ஜீவன்கள் ஜோடி ஜோடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்படியாக அந்த நோவா இந்த பேழையை அவர் சொன்னபடி செய்து இருந்தான். ஜலப்பிரளயம் 40 நாட்கள் மழை வருஷிக்கப்படும், இரவு பகலுமாக மலைகள் எல்லாம் மூழ்கியது. இந்த பேழை மாத்திரம் மிதந்தது. அப்ப அதில் அந்த நோவா அதில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இருளாய் தான் இருந்தது. நாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் அப்படியே செய்தான். உலகில் உள்ள புல் பூண்டுகள் மிருக ஜீவன்கள் எல்லாரும் மாண்டு போயின. நோவா மாத்திரம் நீதிமானாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தது பால நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அவன் பேழை மாத்திரம் அந்த ஜலப்பிரயத்திலே மிதந்திக் கொண்டிருந்தது. பல மாதங்கள் கடந்து போயின. என் அன்பு ஜனங்களே, கடந்து போனாலும் அவன் எப்படி நாம் அந்த கதவை திறந்து பார்க்கும் பொழுது ஜலப்பிரளயம். உடனே காக்கை அனுப்புகிறான். காக்கை போய் அங்கு ஃபுல்லாக திரிந்து கொண்டு மறுபடியும் வருது. சரி, மறுபடியும் புறாவை அனுப்புறாரு. புறா போகுது.
ஒரு ஒளிவு மரத்தின் கிளைய எடுத்துட்டு வருது. வந்து வேலைக்குள் வரும்பொழுது நோவா சந்தோஷப்படுகிறான். ஏன் சந்தோஷப்படுகிறான் என்றால், ஜலப்பிரளயம் வற்றிவிட்டது என்று ஒரு நற்செய்தி அவனுக்கு உண்டானது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு அழகாக நீதிமானாய் இருந்து அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் நடத்தினார். அந்த புறா அழகாக வந்து அந்த கிளை நீ வாழ்வதற்கு தகுதியுள்ள இடமாக பூஞ்சோலையாக மறுபடியும் கர்த்தர் இதை வைத்துள்ளார் என்று அவனுக்கு மறுபடியும் ஒரு நற்செய்தி புறாவின் மூலமாக வந்து அவன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். மிகவும் சந்தோஷம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சிரமங்களினாலும் வேதனைகளாலும் கண்ணீர்களினாலும் பாரத்தினாலும் அழுத்திக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த மாதம் அது சீக்கிரத்தில் உங்களிடத்தில் வரப்போகிறது. அது உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருக்கலாம், வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை என்று காத்திருக்கலாம். ஆனால் ஒரு நற்செய்தி, எல்லாவற்றையும் தேவனால் அதை சரி செய்ய முடியும். என் அன்பு ஜனங்களே, நோவாவுக்கு எப்படி அவர் பேழையை கட்டுவித்து மூளை பிரகாசித்து மறுபடியும் அவர்கள் வாழ்வை அமைத்து வாழ்க்கையை மேம்படுத்தின தேவன் உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்காக ஒரு பேழை வீடு கட்டுவார். வீடு இல்லாத ஜனங்கள் வாடகை வீட்டிலே வசித்துக் கொண்டிருப்பீர்கள். மாசம் 10,000 கொடுக்கிறோம், சம்பாத்தியமே 15,000 தான், கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இதுல ஃபீஸ் வேற, எல்லாவற்றுக்கும் விலைவாசி ஏறிக்கொண்டு இன்றைய காலத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி, ப்ரமோஷன் வராதா, வீடு கட்ட முடியாதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள். வேலையில் ஒரு ப்ரமோஷன், சொந்த வீடு கட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கண்டிப்பாக வரும். கர்த்தர் அதை செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய வார்த்தையை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தையை எடுத்த அநேக ஜனங்களுடைய பாவங்களுக்கு அது மருந்தாக அமையும். இன்று பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஜனங்கள் அதிகமாக இல்லாதபடியாக இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஜனங்கள் குறைவாக இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும். பாவத்திலும் போதையிலும் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அவர் பட்ட பாடு, அவர் பட்ட வேதனையும், அவர் நமக்காக சிலுவை மரித்ததையும் நாம் அவருக்கு சொல்லி, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன சுவிசேஷங்கள் அநேக வேதகத்தில் உள்ளது. ஒவ்வொன்றையும் நாம் அவரிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவருடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் வரும். நமக்காக அவர் அவதரித்து நம்முடைய துக்கத்தை மாற்ற ஒரு ரட்சகர் வந்தார் என்று அவர்கள் அறிய வேண்டும். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்கள் வட தேசத்தில் இருக்கிறார்கள். இயேசுவா யார் என்று கேட்கிற ஜனங்கள் ஏராளமாயிருக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிப்புக்குள்ளாக வந்து நற்செய்தியை அறிந்து அதன் மூலமாக மேன்மையை நாம் கண்டுவிட்டோம். ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஜனங்கள் இல்லை. இப்படியாக இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நம்முடைய தேசத்திலிருந்து இயேசுவின் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். மிகுந்த சந்தோஷம் அன்று உண்டானது போல மெய்யான ஒளி இருளில் வாழ்ந்த ஜனங்களுடைய ஒளியை நீக்க மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து அன்று பிறந்தால் பாருங்கள். அதே போல இன்றும் ஒவ்வொருடைய கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாம் சுவிசேஷத்தின் ஒளியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். என் அன்பு சகோதரரை, இருளாய் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கும் பொருட்டே நாம் ஒவ்வொருவரும் நம் இருதயத்திலே வாஞ்சையாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அவருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். பயப்படாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தை தேவதூதர்கள் இன்றைக்கும் காலகட்டத்திலே நாம் எங்கு பார்த்தாலும் முதல்ல பயப்படாத இப்படிதான் நம்ம கேள்விப்படுகிறோம். என்னென்றால் அந்த பயம் என்கிற இந்த பிள்ளாத பிசாசு அவன் வைத்திருக்கிற ஒரே திட்டம் பயத்தை கொடுத்து மனிதர்களை அவன் வேதனையிலும் அவன் எப்படியாவது மரித்து போவதற்கு, இது நான் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, தினந்தோறும் பயத்திலே நான் செத்து கொண்டிருக்கிறேன், நான் மரித்து போனால் நலமாயிருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நல்ல செய்தி. எப்படி அன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் தோன்றி மனித குலத்தின் பாவங்களை மீட்டு ஒரு எப்படி ரட்சகராக வந்து உலகத்தில் நற்செய்திகளை சொன்னாரோ அதே போல இன்றும் அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய பாரமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை கொடுத்தீர், நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மனித குலத்தின் பாவத்தை ஆண்டவரை நீக்குவதற்காக பூமியிலே அவதாரமாக எடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களையும் வியாதிகளையும் மேலில் சுமந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரை மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவரை பாக்கியத்தை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு நற்செய்தியை கொடுத்தீர் ஆண்டவரே. பயப்படாதிருங்கள், திகையாதே, நானே உன் தேவன், உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. ஆண்டவரே அப்பா, இப்படியாக அநேக வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி ஆண்டவரே இருதயத்தில் இருக்கும் பாரங்களை எங்களை விட்டு அகல நீக்கி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துடன் வாழ எங்களை வழிநடத்துகிறாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தேவைகளோடு இருப்பார்கள் ஆண்டவரே. அவைகளுடைய தேவைகளை நான் அறியேன் ஆண்டவரே. நெடுநாளை காத்திருந்து பிள்ளைக்காக காத்திருந்த சகோதரிகளுக்கு ஆண்டவரே இந்த மாதம் ஒரு நற்செய்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இதோ கர்ப்பத்தின் கனி உண்டானது என்று நற்செய்தி அவர்கள் வாழ்வில் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒழிக்கட்டும் ஆண்டவரே. நீர் எப்படி ஆண்டவரே இந்த உலகத்திலே பாலகனாய் பிறந்தீரோ ஆண்டவரே, அதே போல் கர்ப்பத்திலே ஆண்டவரை அடைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாவித பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாக்கி போடுகிற எல்லா கிரியைகளையும் நீர் ஆண்டவரை எடுத்து போட்டு இந்த மாதத்தில் ஏக்கத்தோடும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் மத்தியில் நான் வெட்கத்தோடும் கண்ணீரோடு இருக்கிறேனே, இந்த மாதத்தில் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி, இதோ கர்ப்பத்தின் கனி உண்டானது என்று மருத்துவர்கள் சொல்லத்தக்க ஒரு நற்செய்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பா, ஆண்டவரே வேலை இல்லாது காத்திருந்து விண்ணப்பித்திருப்பார் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரே இந்த வேலை கிடைத்தால் என் குடும்பத்தை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும் என்று வாஞ்சையோடு காத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே, என் அன்பு சகோதரியே, நிச்சயமாக நீ விண்ணப்பத்தை இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி உனக்கு வரும். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளையை ஒரு நாளும் தேவன் கைவிட்டுவதில்லை. அவர் கண்டிப்பாக அவர் சகாயம் செய்வார். ஒரு நற்செய்தி உண்டாகும் என்று நான் சொல்கிறேன். அதே போல் வேலை ஸ்தலத்திலே ஒரு ப்ரமோஷன் உண்டாகாதா? 2 நாளை நான் உத்தமனமாக நீதியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆண்டவர் ஒரு சகாயத்தை உண்டு பண்ணுவார் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நாம் எல்லாம் செய்ய வேண்டியது ஒரே, ஆண்டவரே நிச்சயமாக உம்மிடத்தில் நாங்கள் கேட்டு இருக்கிறோம், நீர் ஒருபொழுது நீர் எங்களை கைவிட்டுவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்கிறது என்று நாம் சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அது இந்த மாதம் நமக்கு ஒரு நற்செய்தியாக அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.